ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், அதில் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் இந்த வசனம் கொரிந்து சபைக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் அநேக வாக்குத்தத்தங்கள், ஏராளமான வாக்குத்தத்தங்கள் பழைய நாட்களிலே, பழைய உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம், சீனாய் மலையில் உண்டான உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அந்த உடன்படிக்கை. அந்த முதலாம் உடன்படிக்கையில ஏராளமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது மோசையின் மூலமாய். ஆனால் அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமான மேலான வாக்குத்தத்தங்கள், உயர்வான வாக்குத்தத்தங்கள், மேன்மையான வாக்குத்தத்தங்கள் இந்த புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவருடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாக்குத்தத்தங்களை அவன் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான உரிமை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் சுதந்திரவாளியாய் கருதப்படுகிறான். ஆபிரகாமினுடைய சந்ததியாராய் அவன் காணப்படுகிறான். அவன் அங்கீகரிக்கப்படுகிறான். இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாய் ஏராளமான வாக்குத்தத்தங்களும் மேன்மையான வாக்குத்தத்தங்களும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் மொத்தமாய் அவர் சுருக்கி இந்த இடத்துல இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், அவர்களை காட்டிலும் அதிகமான மேன்மையான வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கபடியினாலே, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை காட்டிலும், அந்த யூதர்களை காட்டிலும், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களை காட்டிலும் நாம் மேன்மையான மேலான ஒரு புத்திக்கு எட்டாத அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நாம், நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கென்றே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, அசுசி, அசுத்தங்கள், கரைகள். ஒரு ஷர்ட்டை, ஒரு ஷர்ட் போடுறோம், நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு இடத்துல காஃபியோ டீயோ குடிக்கும் போது அப்படி சிந்திட்டுனா அந்த இடத்துல அப்படி ஒரு கரையாய் ஆகிவிடுகிறது. எப்படி பார்த்தாலும், ஒருவேளை ஒரு கரையும் படாவிட்டாலும், ஒரு நாள் ரொம்ப பத்திரமா வைத்திருந்தா 2 நாட்கள், 2 நாட்களில் ஏதாவது நம்ம அங்கே எங்கே வெளியில் போகும்பொழுது தூசி, அழுக்கு, குப்பை எல்லாம் பட்டு அந்த ஷர்ட்டை அழுக்காயிரும். வேர்வை பட்டு அந்த ஷர்ட்டை அழுக்காயிரும். அதற்கப்புறம் அதை வாஷ் பண்ணால் தான் திருப்பி போட முடியும். அப்போ இதே போல் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில், நாம் வாழுகிற இந்த உலகத்தில் நம்மை கரைப்படுத்துகிற ஏராளமான விஷயங்கள் உண்டு. நம்முடைய பரிசுத்தத்திலிருந்து நம்மை திருப்புகிற, திசை திருப்புகிற ஏராளமான காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அவைகளுக்கு மத்தியில் கரைதிரையற்றவர்களாய் நாம் வாழ வேண்டுமானால், இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் கரைதிரையற்றவர்களாய் நாம் வாழ வேண்டுமானால், ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேண்டி இருக்கிறது. அந்த கிருபை நம்மை தாங்குகிறது. அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்ம அதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. சுடர்களைப் போல் பிரகாசிக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நம்ம தான் இந்த புதிய உடன்படிக்கைக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் காணப்படுகிறோம். உப்பு சாரமற்று போனால் வேறு எதுனாலே சாரமாகும்? நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இருளாய் இருந்தால் வேற யார் மூலமாய் வெளிச்சம் வரும்? அப்போ இப்படி நம்மளை ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம், ஃபர்ஸ்ட் பார்ன்,
ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்களும் ஒருவர். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, அவ்வப்போது சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சுத்திகரிப்பு, பாவ அறிக்கை நம்முடைய ஜெபத்தில், அனுதின ஜெபத்தில் காணப்பட வேண்டும். நம்ம அந்த டாப்பிக்கை மறந்துடக்கூடாது. சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சுத்திகரிப்பை அப்டேட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தமாகுதலை அப்டேட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மறுபடி சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மை சோதித்து ஆராய்ந்து அறிந்து இந்த காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே பிரதானமாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களிலே மிக பிரதானமான வாக்குத்தத்தம் கிருபை, அளவில்லாத கிருபை புதிய ஏற்பாட்டு காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு ஒப்புரவாவதற்காக அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த காலகட்டங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வப்போது நம்மை சீர்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, சில வேளை விழலாம், மறுபடி உதறிக்கொண்டு எழுந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு கதறி அதற்கு ஒரு மன்னிப்பை அவரிடத்திலே பெற்றுக்கொண்டு மறுபடி அவரோடு கூட நாம் நடக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய மேலான ஒரு காரியம், மேன்மையான ஒரு கோர் ஆஃப் த கவனன்ட். அதுதான், விழுந்தால் மறுபடி எழுந்திருக்க வேண்டும், கரைபட்டால் மறுபடி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், அசுசிப்பட்டால் மறுபடி நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மறுபடி ஆண்டவரோடு நெருங்கி சேர வேண்டும். ஆண்டவரோடு செல்லுகிற அந்த பயணத்தில் இந்த காரியங்கள் நமக்கு தடையாய் இருக்கக்கூடாது. அதை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம். அது ஃபுல்ஃபில் ஆகணும், அது முழுமை பெறணும், பரிபூர்ணமாக வேண்டும். பரிசுத்தம் ஆகியிருக்கிறோம், பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கிறோம், பரிசுத்தம் ஆக்கப்பட வேண்டும். இன்னும் நிறைய காரியங்கள் நம்மை சுத்திகரிக்கப்பட வேண்டும். நிறைய சுவாபங்கள் நமக்குள்ளே மாற வேண்டும். சில எண்ணங்கள் மாற வேண்டும். ஆரம்பத்தில் இருந்த அந்த பரிசுத்தம் இல்லை, கொஞ்சம் பின்னுக்கு வந்துட்டு அதை சீர்படுத்த வேண்டும். சில காரியங்களிலே சில பிரதிஷ்டைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, சில பிரதிஷ்டைகள் மறுபடி சீர்படுத்தப்பட வேண்டும். இப்படி அநேக காரியங்களிலே அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு தெய்வ பயத்தோடு, பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும், பூரணமாகணும், முழுமையடையணும். பரிசுத்தமாகுதல் என்கிற பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற பிரதேசிகளுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தம் ஆகும்படியாக இந்த உலகத்திலிருந்து நம்மை சுத்திகரித்து ஆண்டவரோடு சேர்க்கும்படியான ஒரு அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். சில வேளைகளிலே பரிசுத்தமான காரியங்களிலே பறையபடி கீழே விழுந்துரும். மறுபடி ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது மன்னிப்பு கேட்டு மறுபடி ஆண்டவரோடு ஒரு இணைப்பை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி குற்றங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அறிக்கையிட்டால் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை கவனிக்காமலே இருந்துட்டோம்னா அந்த பாவங்கள் அப்படியே தான் இருக்கும். அந்த ஃபைல் திறக்கப்படாது. அதை எடுத்து நம்ம தேவ சமூகத்தில் போட்டு நம்ம அறிக்கையிடும் பொழுது அந்த பாவங்கள் கிழிச்சு எரியப்படுகிறது. அந்த ரெக்கார்டு கிழிக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து. நம்ம நீதிமானாய் கர்த்தர் நிலைநிறுத்த விரும்புகிறார். அடுத்தபடியாய் பார்க்கிறோம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. என கேட்கிற பிரியமானவர்களை, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், அந்த அசுத்தங்களிலிருந்து தப்பி பிழைத்தவர்கள்,
உலகத்திலே ஒருவேளை எத்தனையோ ஆண்டவருடைய பார்வையிலே அசுத்தமான காரியங்கள் நிறைய இருக்கிறது. உலகத்திலே அந்த காரியங்களுக்கு அசுத்தம் என்று பெயர் கிடையாது. உலகத்தின் பார்வையிலே இது அசுத்தம் அல்ல, ஆண்டவருடைய பார்வையிலே அசுத்தமான காரியங்கள் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களிலிருந்து தப்பி பிழைத்தவர்கள், ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, இந்த இயேசுவை குறித்த அறிவினாலே, இரட்சகராகிய இயேசுவை அறிந்து கொண்டதினாலே, இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நாம் அறிந்து கொண்டதினாலே அந்த பாவங்களிலிருந்து தப்பி பிழைத்திருக்கிறோம். அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடி அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், மறுபடி அந்த பாவத்தை நம்ம பின்னுக்கு திரும்பி பார்த்து, விட்டு வந்த பாவங்களை திரும்ப பார்த்து, அதை சிந்தனையிலே கொண்டு வந்து யோசித்து பார்த்து, சில பேர் சாட்சி சொல்லுகிறோம் என்று சொல்லி என்னென்ன பாவங்களெல்லாம் விட்டோம்னு சாட்சி சொல்லியே பழைய பாவங்களை திருப்பி ஞாபகப்படுத்திடுவாங்க. திருப்பி அந்த பாவத்திலே விழுந்து போவாங்க. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, அந்த மறுபடி விட்டு வந்த அந்த பழைய பாவங்களிலே நாம் சிக்கிக்கொள்வோமானால் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடு உள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால வரக்கூடிய பாதிப்புகள் மிக கடுமையானதாக இருக்கும். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு பாவங்களையெல்லாம் விட்டு பல பாவங்களிலே சிக்கி இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் விடுதலை பண்ணி கிருபையினாலே ரட்சித்து அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை பரிசுத்தமாக்கி அவருடைய கிருபையினாலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவனை பரிசுத்தப்படுத்தி வெளியே எடுத்த பிறகு இவன் கொஞ்சம் கொஞ்சமாய் மனநிலையிலே பின்னுக்கு திரும்பி ஆண்டவரை விட்டு விலகி பழைய பாவங்களிலே அவன் சிக்கிக் கொள்வானானால் முன்னிலைமையை காட்டிலும் கேடு உள்ளதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சிப்பின் திட்டம் என்பது பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுகிறது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று ஒரு பாதையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்னென்ன காரியங்கள் நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு. வாலிப வயதில் ஒரு தம்பி ரட்சிக்கப்பட்டு இவ்விதமான பழையபடி அந்த பாவத்துக்குள்ளே சிக்கிக் கொள்வானானால் அவனுடைய வாழ்க்கை பாதை மாறி தடம் புரளுகிறது. ஆண்டவர் ஒரு ரூட், அவனுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு அவனுக்கு ஒரு பிளான் போட்டுட்டார். மேலே இவன் இன்னென்ன வயதில் இப்படி ஆகி இப்படி படிப்பை முடித்து இன்ன வேலையில் இவன் போய் இந்த கம்பெனியில் போய் இவ்வளவு உயர்ந்த நிலைமையில இருந்து மேலான ஒரு வருமானம், ஒரு உயர்ந்த உன்னத நிலையில் இவனை கொண்டு வந்து இவனுக்கு ஒரு அருமையான ஒரு மனைவியை இவனுக்கு கொடுத்து இப்படியெல்லாம் ஆண்டவர் திட்டம் போட்டு ஆண்டவர் இவனை குறித்து வைத்திருப்பார். ஒரு 25 வயது 30 வயசுக்குள்ளே இவன் இவளெல்லாம் சுதந்திரித்து அந்த சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே, அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலே ஆரம்பத்தில் அவன் ஒரு கேலி பொருளாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அவனுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே, உறவினர்களுக்கு மத்தியிலே ஒரு பைத்தியக்காரனை போல் இருந்தாலும் இவன் எல்லாவற்றையும் இந்த ரட்சிப்பினுடைய பூரணமான ஆசீர்வாதங்களையும் இந்த வாக்குத்தத்தங்களையும் இவன் சுதந்திரிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் இவரை அண்ணாந்து பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே இவனை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டு படிப்படியாய் நகர்த்தி கொண்டு வருகிறார். காய நகர்த்தின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாய் இவனை கொண்டு அமைதியாக இவனுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே இவன் இந்த ரட்சிப்பை விட்டுவிட்டு இடறி பழைய பாவங்களிலே அவன் விழுவான். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் முற்றிலுமாய் நாசமாக்கப்படுகிறது. இவனுக்கென்று வைத்திருந்த அந்த பிளான் எல்லாம் ஸ்பாயிலாயிரும். இவன் மறுபடி இதில் ஒரு அந்தகாரத்தின் நாட்களிலே பழையபடி பாவத்திலே சிக்கிக்கொண்டு மீண்டு வருவது பெரிய கஷ்டம். மறுபடி சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து மீண்டு வருவது பெரிய கஷ்டம். ஆனாலும் ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். ஒருவேளை ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு ஆண்டவர் இவனை எப்படியோ கஷ்டப்பட்டு தொட்டு சந்தித்து இவனை விரட்டி பிடிச்சி எங்கேயோ போய் இவனை கண்டுபிடிச்சு இவனை தூக்கி கொண்டு வந்தாலும் இவனுடைய வாழ்க்கை இந்த காலகட்டங்கள், இந்த 8 வருஷம் 10 வருஷ பீரியடு, இதில் வரவேண்டிய மேன்மைகள், இவன் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவுட். இப்போ என்ன செய்ய வேண்டும், இனி என்ன செய்ய வேண்டும், எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும், வேலையில் உட்கார்ந்துருவான், எல்லாம் மாறிடும். ஆண்டவருடைய திட்டம் அடியோடு மாற்றப்பட்டு விட்டது. அப்போ என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இந்த பாதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ ஒரு ஸ்டெப்பு நீங்கள் பின்னுக்கு போயிடக்கூடாது. பழைய பாவங்களில் சிக்கிடக்கூடாது. அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு மேன்மையான ஒரு நிலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் சுதந்திரிக்கணும், கட்டாயம் சுதந்திரிக்கணும். அவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். ஒன்று கூட நீங்கள் குறைய இருக்கக்கூடாது.
எல்லா ஆசீர்வாதங்களையும் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே ஒரு பேக்கில் ஒரு ஸ்டெப் வச்சிடக்கூடாது, முன்னேறி செல்லுவோம். ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து ஆண்டவரோடு உள்ள உறவில் சரியாக இருந்து நம்ம மேல்மேலும் வளர்ந்து மேலே பெருகணுமே தவிர எக்காரணத்தை கொண்டுட்டும் நம்ம கீழே இருக்கக்கூடாது, கீழே போகக்கூடாது. அந்த நஷ்டம் பெரிய நஷ்டம், அதை பேர் பண்ணவே முடியாது, அதை சரி பண்ண முடியாது. அந்த நஷ்டம் கடைசி வரையில் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்ப்போம், பிற்காலங்களில் நினச்சி பார்ப்போம். அன்னைக்கு இந்த இருண்ட காலத்திற்குள்ளே மழைபடி போனனே, ஆண்டவரை விட்டுட்டு போனதுனால இந்த காரியம் வந்தது என்று சொல்லி நம்ம ஞாபகத்தில் வெளியே சொல்லாட்டலும் மைண்டுக்குள்ளே இருக்கும். அப்படி ஒரு காயமாய் அது ஒரு தழும்பாய் நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிடும். ஆகையினாலே அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். 51 சங்கீதம் 51:12 நம்ம பார்க்கிறோம். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற காரியம், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய். தாவீது ஒரு பாவத்தில் விழுந்தான். தாவீது பாவத்தில் விழுந்த உடனே அதை உணரலை, அதை மறைக்க பார்த்தான், அதை மூடி வச்சான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் அதை வெளிக்கொண்டு வந்தார். அப்பொழுது அதை வெளிப்படுத்தின பிறகு அவன் கதறி அழுது மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து கிடந்தான். அது நிமித்தம் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை அவனுடைய வாழ்க்கையிலே, அவமானம், தண்டனை, ஒரு பெரிய பல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு. இதெல்லாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இவன் பின்மில்ல விழுந்ததுனால, அந்த பாவத்தில் விழுந்தது நிமித்தம் இவ்வளவும் இவனுடைய வாழ்க்கையில சம்பவிப்பது. இத்தனை அவமானங்கள் தாவீதுக்கு தேவையில்லை. இந்த கண்ணீர் தேவையில்லை, இந்த கதறுதல் தேவையில்லை. ராஜ்யபாரத்தை இழந்து ஒரு நாடோடியை போல ஓடி போய் உயிரை காப்பாற்றுவதற்காய் தேசத்தை விட்டு ஓடுகிற அந்த அவல நிலைமை ஜனங்களுக்கு முன்பாய், ஒரு மகிமையான ஒரு அந்தஸ்தில் இருந்த அந்த ராஜா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாய் தன் ஜீவனை காத்து கொள்ளும்படியாய் தேசத்தை விட்டு ஓடி ஒளியை சொந்த மகனுக்காக ஓடி ஒளியும்படியான இந்த நிலை, இதெல்லாம் தாவீதினுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. இது அவன் செய்த பாவத்தினால் வந்தது. எல்லாத்தையும் அனுபவிச்சான், கேவலப்பட்டான், நிந்தை, அவமானங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. பெரிய பாடுகள், பெரிய பாதிப்புகள் எல்லாம் வந்துட்டு. ஆனாலும் மறுபடி அவன் ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபித்தான். நம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்தார் என்று சொல்லி கதறி 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 தேவ சமூகத்தில் அழுது அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, இந்த தண்டனை காலம் நீங்கின பிறகு மறுபடி அவன் ஆட்சியிலே அமர்த்தப்பட்டான், சிங்காசனத்திலே அமர்த்தப்பட்டான். பழைய மேன்மைகள் திரும்பி வந்தது. ஜனங்கள் பழையபடி இவனிடத்தில் சேர்ந்தார்கள். இவனை விட்டு விலகி போன ஜனங்கள் பழையபடி இவனிடத்தில் சேர்ந்தார்கள். இவனை விட்டு பிரிந்து சென்ற ஜனங்கள் பழையபடி தாவீதை ராஜாவாய் அங்கீகரித்தார்கள். ராஜாவாக, சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக 40 வருஷம் தாவீது இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை அது வந்து விட்டாலும் தேவ சமூகத்திலே உடனடியாய் கால தாமதம் பண்ணாமல், கால தாமதம் ரொம்ப கஷ்டம். இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆக ஆண்டவரை விட்டு விலகி பாவத்தில் விழுந்த நாட்கள், அந்த நாட்களுடைய பீரியட், அந்த இருண்ட காலம், பழையபடி பின்மாற்றத்தின் நாட்கள், இந்த காலங்கள் குறைவாக இருந்தால் அந்த மனுஷன் பாக்கியவானாக இருப்பான். இது ஒரு 7 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம், இது விரிய 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 எக்ஸ்பேண்ட் ஆக 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 இந்த காலகட்டத்தில் உள்ள அத்தனை நஷ்டத்தையும் அத்தனை பாடுகளுக்கும் இவன் பதில் சொல்லி ஆகணும், அனுபவிச்சு ஆகணும். வேற வழி கிடையாது. ஆனாலும் தேவன் அவனை அங்கீகரிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். மறுபடி கதறி அழுது சீக்கிரமாய், ஒருவேளை அவரை விட்டு ஓடினா ஓடி வந்துருங்க. அழிவு, நாசம், சீரழிவுகள், சிக்கல்கள், பயங்கரங்கள் வேண்டாம். திரும்பி வந்துருங்க, உடனே வந்துருங்க, ஓடியே வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்துருங்க. தப்பித்துக் கொள்ளுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள். நஷ்டங்களுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், கஷ்டங்களுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், கண்ணீருக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், சாபங்களுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். உங்க பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது, உங்க குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. மறுபடி தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள், ஆண்டவர் பாதத்தில் வந்து விழுந்துருங்க. ஆண்டவரே மன்னியும் என்று கதறுங்கள். ஆண்டவர் நம்மை மறுபடியும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். மறுபடி உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் மனதுள்ளவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அநேக நேரங்களில் சொன்னார், திரும்பி வா, திரும்பி வா. அந்த வார்த்தையை தான் சொன்னார். கணவனை விட்டு விட்டு மனைவி ஓடி போனா திரும்பி சேர்த்துக் கொள்வானோ? நான் சொல்லுறேன், நீ திரும்பி வா, நான் ஒன்று சேர்த்துக்கிடுதேன். திரும்பி வா என்பது தான் தேவனுடைய கூக்குரல் சத்தமாக இருக்கிறது, அங்கலாய்ப்பாக இருக்கிறது. கண்ணீரோடு கதறுகிறார், திரும்பி வா, அங்கே போகாத, நாசமாக போயிடுவேன், அங்கே போகாத, அழிஞ்சு போயிடுவேன், அங்கே போகாத, ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுவேன், நீ ஓடாத, நில்லு, இங்கே வந்துரு, திரும்பிரு என்று சொல்லுகிறார். மறுபடி அவருடைய சத்தத்துக்கு செவிகளை அடைத்து கொண்டு ஓடி போய் அதில் அழிந்து போனவர்கள் உண்டு, காணாமல் போனவர்கள் உண்டு. நம்மை மறுபடி தூக்கி எடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். 1 பேதுரு 1:19 நம்ம பார்க்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவினுடைய குற்றமல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இரத்தம், விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்ட இரத்தம், பரிசுத்த இரத்தம், குற்றமில்லாத இரத்தம், அநியாயமாய் நம்முடைய பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தின அந்த ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் செய்த பாவத்துக்கு அவர் விலைக்கிரயம் கொடுத்தார். உங்களை பரிசுத்தமாக்குறதுக்காக அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது நிமித்தமாய் அவமானம் அடைந்தார், வேதனைப்பட்டார், இரத்தம் சிந்தினார், சிலுவையில் அடிக்கப்பட்டார். மறந்து போக வேண்டாம், மறந்து போக வேண்டாம். அற்பமாக நினைக்காதீங்க. பரிசுத்தமாகுதல், அந்த கிருபை, அந்த ரட்சிப்பு, கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிற அந்த ரட்சிப்பை அற்பமாக நினைக்காதீங்க. இருதயத்தின் ஆழமான அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு, அவருடைய இருதயத்தில் உங்கள் மீது வைத்த ஆழமான அன்பினுடைய வெளிப்பாட்டினாலே அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உன்னை, அந்த இரத்தத்தினாலே உன்னை பரிசுத்தமாக்கி தகுதியே இல்லாத உன்னை அவரோடு சேர்த்து கொண்டார். அதை ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் போயிடாதீங்க, பழைய வாழ்க்கைக்கு போயிடாதீங்க. அதில் ஒரு எச்சரிப்பின் சத்தம் இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுக்கிறார். 17 பாருங்கள், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாய் தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இந்த பூமியிலே சஞ்சரிக்கிற காலம், நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு பிரியும் காலம், அது என்னைக்குன்னு தெரியாது. எப்போ வேணாலும் போகலாம். நம்ம கணக்கு போட முடியாது. இன்னைக்கு 20 வருஷம் 30 வருஷம்லாம் போட முடியாது. நாம் எப்போ கடந்து செல்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆகையினாலே இந்த பூமியிலே சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அந்த பயம், தெய்வ பயம் இருக்க வேண்டும் நமக்குள்ளே. பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன். அன்றைக்கு அவர் நியாயாதிபதியாய் வருவார். அன்றைக்கு பட்சபாதம் கிடையாது. அன்றைக்கு யாரு என்ன ஒன்றும் கிடையாது. அவருடைய கண்களிலே தயவு இரக்கம் அன்றைக்கு கிடையாது. அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் நியாயம் தீர்க்க வரும்பொழுது அந்த நேரத்தில் அவரிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. கிருபையின் காலம் இந்த காலம். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அதை அற்பமாய் நினைக்காதிருங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நிமிஷத்தில், 1 மணி நேரத்தில் உங்களை பரிசுத்தமாக்கினார். அதை நினைச்சு பாருங்க. அதை நினைச்சு பாருங்க. உன் பாவத்தெல்லாம் மறந்துட்டாரு, இணைத்து தன்னோடு இணைத்து கொண்டார். அந்த அன்பை நினைத்து பாருங்க. அது அவ்வளவு சாதாரணமாக நினைக்காதீங்க. அதுக்கு அந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்துக்கு நம்மை நீங்களாக்கும்படியா அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தார். எத்தனை பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமல்லாத எத்தனை காரியங்கள், எத்தனை அருவருப்புகள், ஒன்னையுமே அவர் நினைக்கல. இளைய குமாரனை அவர் தகப்பன் வாரி அணைத்து கொண்டது போல அப்படியே உங்களை வந்த சந்தோஷமாய் கெட்டி அணைத்து கொண்டார். உங்களை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார். அதை நினைச்சு பார்த்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாய்
ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், கவனமாயிருங்கள், பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அந்த வேல்யூ, அந்த வெயிட் தெரியணும். அந்த ரட்சிப்பினுடைய கனம் நமக்கு விளங்கணும் ஐயா. எத்தனை ஜனங்கள் பாவ மன்னிப்பு கிடைக்காம திண்டாடுதாங்க ஐயா, வழி தெரியல ஐயா, நடக்கிறாங்க ஐயா, கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிறாங்க ஐயா, தங்களுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொள்ளுகிறாங்க ஐயா, ஆனால் பாவம் மன்னிக்கப்படலை ஐயா. தான தர்மங்கள் பண்ணுறாங்க ஐயா, பாவம் மன்னிக்கப்படலை ஐயா. என்னென்னமோ செய்தாங்க பிராயச்சித்தம், பாவம் மன்னிக்கப்படலை ஐயா. பாவம் மன்னிக்கப்படுறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாவங்களை மன்னிச்சா ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றைக்கு சொல்றாரோ அன்னைக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அதை தவிர வேற மார்க்கம் இல்லை. அந்த வழியை உனக்கு காண்பிச்சது அவர் தான், உன் கண்ணை திறந்தது அவர் தான். அந்த ரட்சிப்பை நீ பற்றி கொண்டு அந்த பாவங்களை மன்னிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டது அவருடைய கிருபையினாலே. அதை மறந்து போகக்கூடாது, கவனமாயிருக்கணும். ஆகையினாலே பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை தேவனாய் நாம தொழுது கொண்டிருக்கிறபடினால் கிடைத்த அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளுவோம். காத்து கொள்ளுங்கள், பின்னிட்டு பாராதேயுங்கள். உங்கள் கண்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பதிய வையுங்கள், கல்வாரி சிலுவையின் மேல் பதிய வையுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா. ஒருவராயிலும் பின்னிட்டு போகாதபடி, இந்த உலகத்தின் வஞ்சனையினாலே, பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி, விட்டு வந்த பழைய பாவங்களுக்கு திரும்பாதபடி, ரட்சிப்பின் மார்க்கத்திலிருந்து விலகி போகாதபடி, இந்த மேலான ரட்சிப்பை உதாசீனப்படுத்தாதபடி, கனவீனப்படுத்தாதபடி, ஐயா என் தேவனே, உம்முடைய விலையேற பெற்ற ரட்சிப்பினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்த அந்த நாளை மறவாதபடி உமக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். மறுபடி ஒருவேளை உம்மை விட்டு விலகினவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் மறுபடி உம்மிடத்திலே ஓடி வருவதற்கு, திரும்பி வருவதற்கு கர்த்தர் இந்த நாளிலே கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரே, நீர் அவர்களை உம்மிடத்திலே இழுத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மறுபடி ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக. மறுபடி உற்சாகத்தின் ஆவி அவர்களை தாங்கும்படி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.